ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவாலை டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் கொடூரமாக தாக்கியதாக கூறப்பட்டு வரும் விவகாரம் தொடர்பாக கெஜ்ரிவாலின் உதவியாளர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்த டெல்லி போலீசார் பிபவ் குமாரை கைது செய்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவாலை டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் தனிச் செயலர் பிபவ் குமார் கொடூரமாக தாக்கியதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக கெஜ்ரிவாலின் தனி செயலர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்த டெல்லி போலீசார் பிபவ் குமாரை கைது செய்துள்ளனர். இது குறித்த முழு விவரங்களையும் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகாலிங்கம் சார், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் தனி செயலர் பிபவ் குமாரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த மே 13ஆம் தேதி கெஜ்ரிவாலின் வீட்டிற்கு சென்ற அக்கட்சியின் ராஜ்யசபா எம்பி ஸ்வாதி மாலிவால் தன்னை பிபவ் குமார் தாக்கியதாக போலீசில் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் இன்று கெஜ்ரிவாலின் வீட்டிற்கு வேலைக்காக வந்த பிபவ் குமாரை கைது செய்ததாக தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் பெண் எம்பி ஸ்வாதி தனக்கு எதிராக பொய் புகார் அளித்துள்ளதாக பிபவ் குமார் பதில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். கடந்த 13ஆம் தேதி அத்துமீறி முதலமைச்சரின் வீட்டிற்குள் நுழைந்த ஸ்வாதி மாலிவால் அங்கிருந்த பொருட்களை உடைக்க ஆரம்பித்தார். அதற்கு பிறகு அவர் வெளியேற்றப்பட்டார் என்று தனது புகாரில் கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது கெஜ்ரிவாலின் தனிச் செயலர் பிபவ் குமாரை டெல்லி போலீசார் கைது செய்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் முதல் தகவல் அறிக்கையில் 7 முறை தன்னை வயிற்றில் தாக்கியதாகவும் மார்பில் எட்டி உதைத்ததாகவும் கன்னத்தில் அறைந்ததாகவும் ஸ்வாதி மாலிவால் தனது புகாரில் குறிப்பிட்டிருப்பதாக போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தற்பொழுது இந்த புகாரின் அடிப்படையில் கெஜ்ரிவாலின் தனிச் செயலர் மீது வழக்கு பதிவு செய்து டெல்லி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள்.